இந்தியாவில் மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்தியாவில் பிராமணர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவில் சூதரர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவர் தீண்டாமைக்குட்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களே இல்லையேன்னு. அம்பேத்கர் அதை கவனப்படுத்தி என்ன சொல்வார்னா, ஒரு மனிதம் உருவாக்கக்கூடிய ஒரு நம்மளாம் எப்படி மனுஷங்களா வந்தோம் இந்த உலகத்துக்குன்னு சொல்லும் பொழுதே நம்ம மனிதர்களா பேசப்படல. நம்ம ஏற்கனவே சமூக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தான் நமக்கு இங்க நடக்குது. ஸோ இந்தியாவில் வேர் இஸ் த ஹியூமன் பர்சன்? அந்த உரிமை கிடைக்கணும்னா அதற்காக சிந்திக்க போராட எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை திராணி இருக்கணும். அப்போ எனக்கு சோறு வேணும், எனக்கு இருக்கிற இடம் வேணும், எனக்கு லெஷர் வேணும். அதனால நம்ம உரிமைகள், அது அரசியல் உரிமைகள், சமூக உரிமைகளும் பொருளாதார உரிமைகளும் பின்னி பிணைந்தவை தான். இது தனியா பிரிச்செல்லாம் பேச முடியாது நமக்கு. இந்த எல்லா உரிமைகளையும் நம்ம அதற்காக போராட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. ஒன்றை விட்டு ஒன்று நம்ம சொல்ல முடியாது. நான் நம்முடைய நாட்டில் இந்த ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறத நம்ம யோசிக்கும் பொழுது தொடர்ந்து புத்தர் காலத்திலிருந்து இங்கு நடந்து வரக்கூடிய சாதி எதிர்ப்பு விஷயங்களை நம்ம கவனப்படுத்தி யோசிக்கணும். அந்த மரபு நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் பத்தி என்ன சொல்லி கொடுக்குது? பிறவியின் அடிப்படையில வேறுபாடுகள் சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடவுள் எங்களெல்லாம் அப்படி படைக்கலைங்க, நீங்க தான் இதை உருவாக்கி இருக்கீங்கன்னு சொல்றது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இஸ்லாமியர்களுடைய வருகை, அது சொல்லக்கூடிய சகோதரத்துவம், அதையும் ரொம்ப முக்கியமா பாக்குறாரு. இன்னைய சூழலை நம்ம அதை மறந்துடுறோம். இஸ்லாமியர்கள் மத்தியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து உம்மா. நீ யாரா இருந்தாலும், நீ என்ன ஊர்ல இருந்தாலும், என்ன மொழி பேசினாலும், நீ இந்த மார்க்கத்தை தழுவிவிட்டால் நானும் நீயும் சகோதரர்கள். அதனால இஸ்லாம்ல சாதி போயிடுச்சுன்னா நம்ம சொல்ல வரல, இருக்குது அதுவும். ஆனா நாம் எல்லோரும் சகோதரர்கள்ங்கிறது நாகரிக பண்பாட்டு வளர்ச்சியில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய பாய்ச்சல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீகாலனைசேஷனை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுது அதுன்னு சொல்லிட்டு வெள்ளையர்கள் சொன்ன எல்லாமே தப்பு, அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அவன் அத்தனையும் நம்ம நசுக்க தான் அவன் பயன்படுத்தினான், அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஒவ்வொரு சூழல் அது எப்படி இருந்துச்சு. ஆப்பிரிக்காவில் நடந்த மாதிரி இந்தியாவில் நடக்கலை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி வடகிழக்கு மாகாணங்களில் நடக்கலை. ஸோ நம்ம ரொம்ப வரலாற்று ரீதியாக துல்லியமாக தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுங்கிறத பாலகோபாலும் சொல்வார். ஸோ அந்த நேச்சுரல் ரைட்ஸ் டாக்டர் நமக்கு ரொம்பவும் முக்கியமானது. மனுஷன் எனக்கு இது வேணும், அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச்சுக்கே இடம் இல்லை, அது ஒன்று. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். எனக்கு ஒரு உரிமை இருக்குங்கிறதுனாலே அந்த உரிமை எனக்கு கிடைச்சிடாது, அந்த உரிமை கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடையாது. அந்த உரிமை கிடைக்கணும்னா அதற்காக சிந்திக்க போராட எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை திராணி இருக்கணும். அப்போ எனக்கு சோறு வேணும், எனக்கு இருக்கிற இடம் வேணும், எனக்கு லெஷர் வேணும். அதனால நம்ம உரிமைகள், அது அரசியல் உரிமைகள், சமூக உரிமைகளும் பொருளாதார உரிமைகளும் பின்னி பிணைந்தவை தான். இது தனியா பிரிச்செல்லாம் பேச முடியாது நமக்கு. இந்த எல்லா உரிமைகளையும் நம்ம அதற்காக போராட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. ஒன்றை விட்டு ஒன்று நம்ம சொல்ல முடியாதுன்னு. நீங்க அம்பேத்கருடைய முக்கியமான ஒரு கட்டுரை இருக்கு, அவருடைய வால்யூம் 2ல வரும், வால்யூம் 1 2லயோ வரும், தமிழ்ல 2. அவர் அரசியல் சட்ட அவைக்கு அவருடைய கட்சி ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அம்பேத்கர் சப்மிட் பண்ணல, கட்சி சப்மிட் பண்ணுது. அதுதான் மாநிலங்களும் சிறுபான்மையினரும், ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ். அதில் ரொம்ப அழகாக சொல்வார், இந்த பசி பட்னிங்கிறத குறைவாக மதிப்பிடாதீங்க, அது எப்படி ஒரு மனுஷனுடைய சிந்தனையை பாதிக்குங்கிறத நீங்க யோசிக்கணும். ஸோ அந்த பொருளாதார உரிமைகள் ஏன் ஒரு அரசியல் சட்டத்தில் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும்ங்கிற ஒரு விளக்கமா சொல்வார். அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டாக்குமெண்ட், அது வெறும் ஒரு சட்ட விதிகளை மட்டும் சொல்ல மாட்டார். கான்ஸ்டியூஷனல் ஒரு மாடல் கான்ஸ்டியூஷன் மாதிரி இருக்கும் இந்த ரைட்ஸ் எல்லாம். ஆனா ஒரு கடைசியில ஒரு 30 பக்கம் சேர்த்துருப்பாரு. ஏன் நான் இந்த மாதிரி விதிகளை முக்கியமா பார்க்குறேன், எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கான்ஸ்டியூஷன்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, அது யூஸ்வலா கொடுத்துட்டு அதை சொல்லும்போது சொல்வார், இது எவ்வளவு முக்கியமானது. பொதுவாக அரசியலமைப்பு சட்டங்களில் பொருளாதார விதிகளை முக்கியமாக பார்க்க மாட்டாங்க. அது அந்த காலத்தில் அந்தந்த அரசு எப்படி செயல்படுமோ அதை வச்சு அதை முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் அது எவ்வளவு முக்கியமானது. ஒரு பசி ஒரு பட்னின்னு இருக்கும் பொழுது ஒரு மனிதனால எப்படி மற்ற விஷயங்களுக்காக இணைஞ்சு செயல்பட முடியும்? அப்போ இதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு நமக்கு தேவை, அரசியல் சட்ட அமைப்பு நமக்கு தேவைன்னு அது நடைபெறல. நமக்கு தெரியும், நம்ம சொத்தை பாதுகாக்கிற ஒரு விதியை தான் கொண்டு போனோமே ஒழிய அதனால தான் நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடாது. இந்த 2 டாக்குமெண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணாலே தெரியும் எங்க அவருடைய கை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு பொருளாதார உரிமையும் இருக்குது. அப்போ இயல்பாக நமக்கு இருக்கக்கூடிய உரிமை, இந்த உரிமைகளை செயல்படுத்த நமக்கு ஓரளவுக்கு ஒரு நலமான வாழ்க்கை தேவை. அதில் ஒரு பொருளாதார உரிமையும் அடங்கி இருக்குது. ஸோ நம்ம ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லும்போது இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் பொருளாதார ஒரு ஹியூமன் ரைட்ஸ்னு. பட் பாலகோபால் ரொம்ப முக்கியமாக நமக்கு என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாருன்னா, சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்குதே, இந்த சாதி அமைப்பு இருக்குதே, வேற எந்த நாட்டிலையும் அது கிடையாது.
அப்போ அது எப்படி வந்து என்னை பார்க்குது, ஒவ்வொரு மனிதனையும் மனுஷையும் அது எப்படி பார்க்குதுன்னு சொல்லும்போது அவருக்கே ஒரு நக்கல் மொழியில் சொல்வார், எல்லா ஊர்லேயும் மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த மனிதர்கள் நாங்கள் மனிதர்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இயல்பிலேயே சில உரிமைகள் இருக்குன்னு சொல்கிறோம். இந்தியாவில் மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் அது. தியரட்டிக்கலாகவும் பயங்கரமான ஒரு இந்தியாவில் பிராமணர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவில் சூத்திரர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவர் தீண்டாமைக்குட்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களே இல்லையேன்னு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை அவர் விளக்குற விதம், ஒரு டிஃபால்ட் செட்டிங் என்ன, நான் மனுஷனா பார்க்கப்படுறேன்னா அல்லது இன்ன சமுதாய பிரிவை சேர்ந்தவரா பார்க்கப்படுறேன்னா எது அங்கே துருத்திக்கிட்டு நிற்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? அது ஒரு ஜென்ரலாக சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து பாலகோபால் இது எங்கேருந்து எடுக்கிறார், அம்பேத்கர் கிட்ட இருந்தா எடுக்கிறார். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, எல்லா சமுதாயங்களையும் உலகம் புறாவும் இலக்கியம் வாசிச்சவங்களுக்கு தெரியும் உலகம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு கதை வச்சிருப்பாங்க. ஆதியில அது இருந்துச்சு, ஆதியில இது இருந்துச்சு, அது சுவையான கதையா இருக்கும். மண்ணுலேருந்து வந்துச்சுன்னுவாங்க, சிலர் காத்துலேருந்து வந்துச்சுன்னுவாங்க, சிலர் நீர்லேருந்து வேற வேற மாதிரி கதை இருக்கும். ஸோ நீங்கள் வேதங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட அந்த மாதிரி ஒரு கதையோடு தான் அது தொடங்கும். புருஷன் ஒருத்தர் தான், வைத்த சாப்பிட்டான், அத்தை செஞ்சான், இதை பண்ணால் அதை பண்ணால் உலகம் உருவாச்சு, தாவரங்கள் உருவாச்சு, அது அம்பேத்கர் சொல்கிறாரு, அப்படி சொல்லிட்டே வரவங்க ஒழுங்காக அடுத்தது மனுஷன் உருவானான்னு தானே சொல்லணும். அப்படிதான் எல்லா கதைகளையும் சொல்லப்படுது. ஆனால் அந்த புருஷ சுக்தம்ங்கிற அந்த ஒரு டெக்ஸ்ட் அங்கே புகுத்தப்பட்டு ரிக்வேதத்தில் மனுஷன் உருவாக்குறதுக்கு பதிலாக சமுதாய பிரிவுகள் உருவாக்கம் தானே அங்கே சொல்லப்படுதுன்னு வரும். அது என்ன ஒரு ஸ்டெப்பை ஜம்ப் பண்ணிட்டாங்களே இவங்க. மனுஷ உருவாக்கத்தை பற்றின செய்தி அல்ல அது, சமுதாய பிரிவுகளின் உருவாக்கத்தை பற்றின செய்தி. பிராமணன் அந்த புருஷனுடைய நெத்தியிலிருந்து வரான், சத்திரியன் தோல், நமக்கு தெரியும் அந்த கதை, அது எல்லாரும் எப்படி வராங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அம்பேத்கர் அதை கவனப்படுத்தி என்ன சொல்வார்னா, ஒரு ஒரு மனிதம் உருவாக்கக்கூடிய ஒரு நம்மளாம் எப்படி மனுஷங்களா வந்தோம் இந்த உலகத்துக்குன்னு சொல்லும் பொழுதே நம்ம மனிதர்களா வந்து பேசப்படலை. நம்ம ஏற்கனவே சமூக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தான் நமக்கு வந்து இங்கே நடக்குது. ஸோ இந்தியாவில் வேர் இஸ் த ஹியூமன் பர்சன்? தேர் ஆர் பிராமின்ஸ், தேர் ஆர் சூத்ராஸ், தேர் ஆர் தலித்ஸ், பட் ஹியூமன் பர்சன் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அம்பேத்கர் கேட்டு சொல்லுவார். அப்புறம் பாலகோபால் அதில் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே அப்போ வந்து அரைகுறை மனிதர்கள் தான், மேலே இருக்கிறவனை தன்னை முழு மனுஷனா நினச்சிக்குவான், கடைசி இருக்கிறவங்கள வந்து யாரும் மனுஷனாவே பார்க்க மாட்டாங்க, இடைப்பட்டவர்கள்லாம் 5% மனிதர்கள், 10% மனிதர்கள், 30% மனிதர்கள். அப்போ இந்தியாவில் நம்ம நேச்சுரல் ரைட்ஸுங்கிறத எப்படி பார்க்க போகிறோம்? அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு தத்துவ ரீதியாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து. ஏன்னா அந்த மனிதமே வந்து ஒரு பார்சலாக பார்க்கப்படும் பொழுது அந்த ஒட்டுமொத்த மனிதங்கிற ஒரு உணர்வு இருந்தால்தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு அடிச்சா வலிக்கும், அவருக்கு அடிச்சாலும் வலிக்குங்கிற உணர்வுக்கு நான் வருவேன். இல்லாட்டி அவருக்கு அடிச்சா எனக்கு என்ன, அவரை தொட்டா எனக்கு வலிக்கும் நான் நினைப்பேன். அப்படிதானே என்னுடைய சிந்தனை இங்கே வளர்க்கப்படுது. ஸோ அப்படி ஒரு பின்னணியில நம்ம யோசிக்கும் பொழுது ரொம்ப கூடுதலாக என்ன சொல்றாருன்னா, நம்முடைய நாட்டில் இந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறத நம்ம யோசிக்கும் பொழுது தொடர்ந்து புத்தர் காலத்திலிருந்து இங்கு நடந்து வரக்கூடிய சாதி எதிர்ப்பு விஷயங்களை நம்ம கவனப்படுத்தி யோசிக்கணும். அந்த மரபு நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் பற்றி என்ன சொல்லி கொடுக்குது? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மரபு ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்புறம் இந்த பொருளாதார உரிமைகள்ங்கிறது இந்த சோசியலிச நாடுகள் ரொம்ப முக்கியமாக பார்த்ததுனால நம்ம அதை வந்து எப்படி வந்து மற்ற விஷயங்களோட இணைச்சி பார்க்கணும் நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல் வேற எங்கேயுமே இல்லாத சிக்கலுக்கான புரிதல் நமக்கு எங்கிருந்து வரும்? நம்ம மண்ணில இருந்து தானே வர முடியும். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அழகாக பாலகோபால் வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் எப்படி எதிர்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். மனுஷங்க இன்னைக்கு தான் நாம் எதிர்த்தோங்கிறது கிடையாது, காலங்காலமாக எதிர்ப்பு இருந்திருக்கும். அதனுடைய ரொம்ப தெளிவான ஒரு தத்துவ ரீதியான ஒரு எதிர்ப்பை நம்ம புத்தருடைய வாசகங்களில் பார்க்கலாம். ஆனால் அது மட்டுமே எதிர்ப்பாக இருந்திருக்காது. அன்னைக்கு வந்து ஒரு யாரோ ஒருத்தன் அவனுடைய பிறவியின் காரணமாக துன்புறுத்தும் பொழுது அவன் எதிர்த்து அடிக்கிறான்ல திரும்ப, அது ஒரு எதிர்ப்பு. ஊரை விட்டு ஓடுறாங்கல்ல, அது ஒரு எதிர்ப்பு. இப்போ அந்த எதிர்ப்புங்கிறத ஜனங்க தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த தெரிவிச்சுட்டு இருக்கிற அந்த தன்மையிலிருந்தும் நம்ம எடுக்கணும். நம்முடைய மானுடம்ங்கிறது வந்து எங்கெல்லாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு கும்பலா போய் வந்து ஒரு நிலச்சுவாந்தார் வீட்டை எரிக்கிறது ஒரு எதிர்ப்பு. அதை நம்ம வந்து முறையானதில் அரசியல் ரீதியா பிரச்சனை அதெல்லாம் வேற. ஆனா நம்ம வரலாறுல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய வந்து நமக்கு சொல்லப்படுது. நம்ம அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம எப்பவுமே இருக்கிறது இல்லை. ஸோ எதிர்ப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு மானுடத்தன்மை, அப்புறம் அது நிறுவனமயப்படுத்தப்படுது ஓரளவுக்கு. இந்த பக்தி இயக்கத்துல சொல்றாங்க சாமிக்கு முன்னால நம்ம எல்லாரும் சமம் அப்படின்ட்டு. அதையும் அவர் முக்கியமா பாக்குறாரு.
அது இன்னைக்கு இங்கே சிரிச்சு அதை விட்டுறாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அதை வந்து நம்ம நிறைய வந்து அதை கவனப்படுத்தவே மாட்டோம். அது நம்ம பெரியாருடைய அந்த ஏத்திசம்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம ஏத்திஸ்டாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு வரலாற்று நிகழ்வு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. நம்ம கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம், நம்ம யாரானாலும் இருக்கலாம். பட் அது வரலாறுல வந்து நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு சாமிக்கு முன்னால் நாங்கள்லாம் சமம்னு ஏன் சொன்னாங்க? அவங்க என்ன பித்து பிடிச்சவங்களா? யாரோ சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சமம் இல்லைன்னு, அதை எதிர்த்து தானே இவங்க நாங்கள் சமம்னு சொல்கிறாங்க வந்து. ஸோ அதை விளக்கி பாலகோபால் எழுதும்போது அந்த காலகட்டத்தில் எது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா, பிறவியின் அடிப்படையில் வேறுபாடுகள் சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் எங்களெல்லாம் அப்படி படைக்கலைங்க, நீங்கள் தான் இதை உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த கடவுளை ஆதாரமாக வைத்து ஒரு உரிமையை வந்து முன்வைப்பது அன்றைக்கி முக்கியமாக வந்து இருந்துச்சு. அதை முன்வைக்கும் பொழுது இது வந்து ஒரு கருத்து தளத்தில் தான் நடக்குது, நாங்கள் ஒத்துக்கிறோங்கிறார் அவர். அது நான் மறுநாளே வந்து அன்னைக்கு சொன்னதுனாலேயே தலித்துகளுக்கு யாரும் நிலம் கொடுக்கல, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கல, எல்லாரும் படிக்கலான்னு யாரும் சொல்லலை. ஆனால் இப்படி சொல்லும்பொழுது ஒரு மனிதருக்கு என்ன கை கூடுதுன்னா, எனக்கு தெரியுங்க நான் என்ன செய்கிறேன்னு, நீ சொல்லி அது சரியா தப்பா நான் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. மாதவ் அதை மொழிபெயர்க்கும் போது ஞானம்னு சொல்லுவார். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. அதை அப்படியே தெலுங்குலேருந்து அவர் போட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதை. ஆனால் அது ஞானம்ங்கிறது நல்ல வார்த்தைங்க. அது ஞானம்ங்கிறது எதுவும் ஒரு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதில்லை, ஒரு ஃபிலசாபிக்கல் ஐடியான்னு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு தத்துவ ரீதியான ஒரு கருத்துன்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எனக்கும் என் கடவுளுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. நீ இதில் தலையிடாதேன்னு பார்ப்பனரை நோக்கி சொல்கிறதோ, ஒரு நிலச்சுவாந்தார்கிட்ட போயிட்டு வந்து நீ இப்படி செய்கிறது தப்பு, சாமி இப்படி வந்து கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டேன்னு சொல்கிறதோ எனக்கு என்ன தெளிவு கொடுக்குது? எனக்கு இந்த உரிமைகள்லாம் வேணும், நான் என் வாழ்க்கையை இதனால தீர்மானிச்சுக்க முடியும். ஆனால் அதற்கான சூழ்நிலை வேணால் சரியா இல்லாமல் இருக்கலாம். இப்போ என்னை பற்றி எனக்கு வந்து வேற ஒரு பிம்பம் கிடைக்குது இல்லை. நீ சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு தீண்டத்தகாத மனிதனோ மனுஷியோ மட்டுமல்ல, ஒன்றும் இல்லாத ஒரு பராரி இல்லை. என்னால் முடியும், சிந்திக்க முடியும், எனக்கு இந்த உரிமைகள் இருக்குது, என் சாமி எனக்கு சொல்லியிருக்கிறார். அல்லது என் சாமி வந்து இப்படி தான் யோசிச்சிருப்பார். அவர் சொன்னாராங்கிறத காட்டிலும் அவர் அப்படி யோசிச்சிருப்பார், நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு எதிர்ப்புணர்வை நமக்கு கொடுத்துருக்குதுன்னு சொல்வார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதை சொல்லும்போது ஒரு கோஷ்டியாக ஒருத்தர் அடிக்கிறதுலேருந்து, ஒரு வீட்டை எரிக்கிறதுலேருந்து, ஊரை விட்டு ஓடி போகிறதுலேருந்து, ஒரு தனி மனிதனை வந்து எதிர்த்து நிற்கிறதுலேருந்து, பக்தி இயக்க சொல்லாடல்கள், இது எல்லாமே வந்து ஒரு சாதி எதிர்ப்பை வந்து எங்கேயோ தனக்குள்ளே வச்சிருக்குது, ஒரு அதிகார எதிர்ப்பு தனக்குள்ளே வச்சிருக்குது. இதனால சமுதாயம் மாறிச்சுன்னா நான் சொல்ல வரல. ஆனால் இந்த உணர்வுங்கிறது இந்த மனிதர்களுக்கு ஏன் தேவைப்பட்டிருக்கு, அவங்க ஏன் அப்படி யோசிச்சாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் அஃப்கோர்ஸ் இஸ்லாமியர்களுடைய வருகை, அது சொல்லக்கூடிய சகோதரத்துவம், அதையும் அவர் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. இன்றைய சூழலை நம்ம அதை மறந்துடுறோம். இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து வந்து உம்மா. நீ யாராக இருந்தாலும், நீ என்ன ஊரில் இருந்தாலும், என்ன மொழி பேசினாலும், நீ வந்து இந்த மார்க்கத்தை தழுவிவிட்டால் நானும் நீயும் சகோதரர்கள். அதனால இஸ்லாமில் சாதி போயிடுச்சுன்னா நம்ம சொல்ல வரல, இருக்குது அதுவும். ஆனால் நாம் எல்லோரும் சகோதரர்கள்ங்கிறது நாகரிக பண்பாட்டு வளர்ச்சியில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய பாய்ச்சல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் எப்படியோ நம்ம விட்டுருவோம், நம்ம நாடு மட்டும் நம்ம யோசிப்போம். அப்போ அந்த சகோதரத்துவம்ங்கிறது இங்கே எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்க கூடும், அதையே நம்ம முக்கியமாக பார்க்கணுங்கிறதையும் பாலகோபால் சொல்வார். அது கூடுதலாக எப்போ சொல்கிறாரு, இவங்களுடைய வளர்ச்சியின் போது, பாஜகவினுடைய வளர்ச்சி 90களில் வரும்பொழுது இஸ்லாமியர்களை குறி வச்சு தானே எப்போவுமே அவங்க வளர்கிறாங்க. இப்போ சொல்லும்பொழுது இஸ்லாமியர்கள் தங்களுடைய தனிப்பட்ட அடையாளத்தை இதிலிருந்து தான் எடுக்கிறாங்க. நாங்கள் எங்கேயா இருந்தாலும் எங்கள் மத்தியில் ஒரு சமத்துவம் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கிறோம், அது சரி தவறுங்கிறத காட்டிலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்முடைய சிந்தனை வளர்ச்சியில் முக்கியமான கட்டம் அது. ஸோ அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்வார். அதற்கு பிறகு நவீன யுகம், அறிவியல் சிந்தனை, நமக்கு அதெல்லாம் தெரியும். பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்காவில் நடந்த அந்த குடியரசு உருவாக்கம், அப்புறம் ரஷ்ய புரட்சி, நம்ம காலத்து சம்பவங்கள்லாம் நமக்கு ஓரளவுக்கு படிச்சிருப்போம், நம்ம டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் படிச்சிருப்போம் அதெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ மனித உரிமைங்கிறது அரசு நமக்கு மறுக்கும் உரிமை மட்டும் அல்ல, அது அதை உள்ளடக்கியது. அந்த அரசு எதை காக்க வேண்டும், அரசு நம்ம எதை மறுக்கிறது, அதை வச்சு நம்ம சிவில் உரிமை போராட்டங்களை நடத்துகிறோம். ஆனால் மனித உரிமை என்பது இன்னும் விசாலமான, பரவலான, எல்லா மனிதர்களுக்கும் மனிதர்களாக இருப்பதனாலேயே இருக்கக்கூடிய உரிமைகள். இந்த உரிமைகளை வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகையில் புரிஞ்சிட்டு இருக்குது. இந்தியாவில் வந்து அது எப்படி மறுக்கப்பட்டிருக்கு, மனுஷனே இல்லைங்கிற ஒரு தத்துவம் இருந்த ஒரு சூழலும் அதை எதிர்த்த ஒரு போக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து சொல்லிட்டு தான் அந்த மனித உரிமைகளை வந்து அவர் கொஞ்சம் விழாவரியாக நமக்கு வந்து சொல்கிறாரு. இதுக்கு இடையில இன்னொரு வார்த்தையும் அடிக்கடி சொல்லப்படும் நம்மளுக்கு இங்கே, நம்ம டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், சிவில் உரிமைகள், மனித உரிமைகள். இடையில நம்ம
ஜனநாயக உரிமைகள். அது வந்து இதுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம். சிவில் உரிமைகள் நம்ம அரசோட நமக்கு இருக்கிற ஒப்பந்தம், நம்முடைய அரசியல் சட்டம், ஐபிசி, இதெல்லாம் நமக்கு உத்தரவாதப்படுத்தக்கூடிய விஷயங்கள். மனித உரிமைகள் நம்ம எல்லாரும் மனுஷர்களா இருக்கிறதுனால நமக்கு இருக்க வேண்டிய உரிமைகள். டெமோக்ராட்டிக் ரைட்ஸுங்கிறது நம் வாழக்கூடிய அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட அரசியல் ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்திய சமுதாயம் இட்ஸ் அ டெமோக்ரஸி. நம்ம அது எவ்வளவுதான் அதில் குறைபாடுகள் இருந்தாலும் அதை முக்கியமாக நம்ம நினைக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகள் இந்த டெமோக்ரஸி தொடர்ந்து நினைத்து நிற்கலை. இந்தியாவில் பல பிரச்சனைகளோட, பல வரம்புகளோட அது தொடர்ந்து இன்னைய வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. நீங்க நினச்சி பாருங்க, அந்த இப்போ ஒரு முந்தா நாள் ஒரு செய்தி போட்டான் பார்த்தீங்களா, புதுசாக செல்ஃபோன்லலாம் அந்த இதை கொண்டாந்து வைக்கணும், இவன்னு சத்தம் வந்தோடனே அவனே பின்வாங்கிட்டான். இப்போ சில விஷயங்களை பின்வாங்க மாட்டாங்க, நிறைய விஷயங்களை பின்வாங்கவும் செய்கிறாங்க அவங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் இன்னும் முழுசாக ஒரு கம்ப்ளீட் டிக்டேட்டர்ஷிப்பாக அவங்கள தங்களை மாற்றிக்க விரும்பலை. ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில் மக்கள் மத்தியில் ஒரு போராட்ட உணர்வு இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறத அவங்களுமே அங்கீகரிக்கிறாங்க. அதை நசுக்க பார்க்குறாங்க, ஒடுக்க பார்க்குறாங்க, கொல்ல பார்க்குறாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் அதை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு ஒரு இராணுவ ஆட்சியெல்லாம் அவங்க முடியல பாருங்க அவங்களால. ஏதோ ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராக்டிஸ்க்கு நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம். அது தடியோ தவறோ அறகுறையாகவோ மனசுல அது வந்துருச்சுலாம் நான் சொல்லலை, ஆனால் பட்டுட்டோம்ல. இந்த எலெக்ஷன் எல்லாம் எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறோம். இந்த எஸ்ஐஆர் மேலே அவ்வளோ கோவம் வருது எல்லாருக்கும். இப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த ஜனநாயக ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதில் நமக்கு வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டுருச்சு, ஒரு நம்பிக்கை, நம்மை போன்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஸோ அந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்னால் நம்முடைய அரசியல் அமைப்பு, அதனுடைய ஃபார்ம் வந்து ஒரு ஜனநாயகமாக நம்ம இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.